நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சேனைகளின் கர்த்தரை தேவாவியானோட துணையோடு ஸ்தோத்தரிக்க துதிக்க அவர் செய்த நன்மைகளை மறவாமல் மகிழ்மைப்படுத்த நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இது இந்த வருடத்தின் முடிவாய் இருந்தாலும் நாம் இப்போதும் அவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், கேட்போமா இந்த அற்புதமான வார்த்தையை? சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினாலும் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். அன்பானவர்கள், அநேகர் நடுவிலே நான் இன்று நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்க இடத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த தேசத்தில், ஏன் பலவிதமான நெருக்கடி போராட்டங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை நடுவிலையும் நாம் அவரை புகழ்ந்து பேச வேண்டும். அவரை துதிக்க, அவரை உயர்த்த கற்றுக்கொள்வீரானால் நிச்சயமாக ஏற்ற வழியிலே உங்களை உயர்த்தி கனம் பண்ணுவார். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அவர் மறவாத தேவன். கட்டாயமாய் இந்த நாளிலும் கூட நாம் எப்போதும் அவரை புகழ்ந்து துதிக்க ஸ்தோத்தரிக்க, அவர் நாமத்தை உயர்த்திட இதோ தேவன் தருகிற இந்த வாய்ப்பை, தருணத்தை மறக்க வேண்டாம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஜீவனை கூட்டி தந்திருக்கிறார், நாள் நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இவைகள் நல்ல முறையில் பயன்படுத்தி ஆண்டவரை மயப்படுத்துவோமா? இதோ தடைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களை தேடி வருவதை பாருங்கள். நன்மையாய் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு நம்பிக்கையோடு என்னை ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் வேண்டிய சுகம் பெல ஆரோக்கியத்தை தாரும். இவர்களை பலவீனத்தினால், நோயினால், சோர்வினால் கட்டி வைத்த சாத்தான் இப்போ வெக்கப்பட்டு போவானாக. ஆமீன். எல்லாரும் நடுவிலும் உம்மை புகழக்கூடிய நாவை தாரும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உண்மையை உண்மை என்றும் இல்லாத இல்லை என்று சொல்லக்கூடிய நாவு குறைவாக இருக்கப்பா. ஒவ்வொருக்கும் உம்மை துதிந்து புகழக்கூடிய நாவை தந்து ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதோ உங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். God bless you.